விவரமா என்கொயரி பண்ணாதான் சாலிட் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கும். சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் பலரையும் விசாரிக்க வேண்டியிருக்கும். சார், போலீஸோட சந்தேகம் தீர்றதுக்கு உங்க லிஸ்ட்ல இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸை நாங்க விட்டு தரணும்னா என்னோட சில சந்தேகங்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் சார். அந்த பொண்ணு ரேப் பண்ணப்பட்டதும் கொலை செய்யப்பட்டதும் இந்த கேம்பஸ்குள்ள இல்லைன்னு போலீஸ் எஃப்ஐஆர்ல தெளிவா இருக்கு. அப்ப பாடியை இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அது யாரு எப்படி? போலீஸ் டாகோட பரிசோதனையில தெரிய வந்தது பாடியை மதிலுக்கு வெளியில இருந்து தூக்கி போட்டுக்கலான்னு தான். சார், அந்த மதிலோட உயரம் என்னன்னு தெரியுமா? 7 அடி. கரெக்டா 27 மீட்டர் வடக்கு பக்கத்துல இந்த காலேஜுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்கு. மதில் சுவர் இடிஞ்சு விழுந்ததால கடந்த 4 வருஷமா காலேஜ் ப்ரொஃபசர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜுக்கு வரவும் போகவும் அந்த வழியை தான் பயன்படுத்துறாங்க. அப்படி ஒரு வழி இருக்கும்போது எதுக்காக சார் அந்த கொலைகாரன் 7 அடி உயரம் இருக்கிற மதில் மேலே ஏறி பாடியை கேம்பஸ்குள்ள போடணும்? அப்போ ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு, குற்றவாளி கேம்பஸுக்கு உள்ளே வெளியே தான் இருக்கான். இந்த சந்தேகம் வந்திருக்கிறது உங்களுக்கு மட்டும்தான். மற்ற ஆதாரங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதிராக இருக்கு. சாரி சார், வித்தவுட் ஆம்பிள் எவிடன்ஸ் ஆர் கோர்ட் ஆர்டர் we cannot hand over the students. Okay, I will submit this report to the scene. Thank you. Mr. Edward Livingston, நீங்க கேம்பஸ்க்கு வெளியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவசமா இருக்க முடியாது. Madam, do not underestimate us. என்னாச்சு? இது பாருங்க, வேற ஒரு கேஸாக இருந்திருந்தா கட்சி ஆஃபீஸுக்கு வரவழைச்சு நான் விசாரிச்சிருப்பேன். இறந்து போனது என் பொண்ணாச்சே. நீங்கள் பிடிக்க வேண்டியவங்களை உங்கள் கண்ணு முன்னாடியே இருக்காங்க. முதல் குற்றவாளி ரோஷன் செரியன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் கைது செய்யாமல் இருக்கிற காரணம் என்ன? கேம்பஸ்குள்ள போலீஸ் போகக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கிறது தெரிஞ்சு சந்தேகப்படுறவங்க யாரும் வெளியில வர்றதில்ல. ராத்திரி ஹாஸ்டல்லையும் பகல்ல காலேஜ்லயும் சேஃப்டியா இருக்காங்க. உங்களால முடிஞ்சா கேம்பஸ்ல இருந்து அவங்கள 10 அடி வெளியில வர வைங்க.